ஹலோ ஆல். ஸோ இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போறோம்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜாவா. ஒரு ஜாவாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அதை நம்ம அப்படியே ஒரு சைமல்டேனியஸாக ஒரு நார்மலான ஒரு ஹலோ வேர்ல்டு கோடு கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா நம்ம ஒரு ஜாவாவில் என்ன பண்ணோம்னா இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்னா நம்ம அந்த ஜாவாவில் யூஸ் பண்ண போகிற பேக்கேஜஸை ஃபர்ஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணிப்போம். இப்போ நம்ம சைமல்டேனியஸாக ஒரு ஆன்லைன் எடிட்டரில் பார்க்க போகிறோம். எல்லாமே ஸ்மால் இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் இங்க நம்ம ஸ்கேனர்னு தனியா பேக்கேஜை இறக்கிக்கலாம், இல்ல ஐஓ நமக்கு என்னென்ன பேக்கேஜஸ் வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டார் கொடுத்துட்டு ஒரு செமிகோலன். இந்த ஸ்டார் என்ன மீன் பண்ணுனா நம்ம யூட்டில்குள்ள இருக்க எல்லா பேக்கேஜஸும் இம்போர்ட் பண்றேன். அப்ப எனக்கு நான் தேவையான பேக்கேஜ் ஆல்ரெடி இம்போர்ட் ஆயிடும், எல்லா பேக்கேஜும் இம்போர்ட் ஆகுச்சு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் டிக்ளரேஷன். கிளாஸ் டிக்ளரேஷன்னா நம்ம பண்ணக்கூடிய அந்த ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் ஒரு சும்மா ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணணும். இதுல ஒரு விஷயம், மெயினான விஷயம் என்னன்னா நம்ம ஜாவா ப்ரோக்ராமோட ஃபைல் நேமும் இந்த கிளாஸோட நேமும் சேமா இருக்கணும். ஏன்னா அப்பதான் நம்மளோட எல்லா ஜாவா ப்ரோக்ராமையும் எடுத்தோடனே இந்த மெயின் கிளாஸ் தான் இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த கிளாஸ் ஃபைல் நேமும் நம்மளோட இந்த கிளாஸ் நேமும் கேஸ் சென்சிட்டிவோட சேமா இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு ஓப்பன் போட்டுப்போம். தேர்ட் ஸ்டேட்மெண்ட். தேர்டா நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு மெயின் மெத்தட் பார்க்க போறோம். தேர்டு மெயின் மெத்தட். இது எல்லா ப்ரோக்ராம்லயும் இந்த மெயின் மெத்தட்ன்றது சேமா தான் இருக்கும். மெயின் மெத்தட்ல ஒரு சில விஷயம் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string args. ஸோ இந்த பப்ளிக்ன்றது ஒரு ஆக்சஸ் மாடிஃபயர்னு சொல்லுவோம். இங்க voidன்றது ஒரு ரிட்டர்ன் டைப்னு சொல்லுவோம். அதை நான் அப்கமிங் வீடியோஸ்ல இன்னும் தெளிவா சொல்றேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ். இது எல்லா ப்ரோக்ராமுக்கும் நம்ம டெஃபினட்டா கொடுக்குற ஒரு விஷயம் இதுதான். இங்க ஒரு ஓப்பன் பிராக்கெட். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் தான். ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லைனா நம்மளோட கோட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டோ கோடோ நம்ம அந்த ஸ்ட்ரக்சர்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன். ஓகேவா? பிரிண்டலனுக்குள்ள நம்ம டபுள் கோட்ஸ்ல என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே நம்மளுக்கு அவுட்புட்டா வந்துடும். இங்க இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலனோட எஸ் கேப்சா இருக்கணும், ஸ்ட்ரிங்ஸ் ஆர்க்ஸோட எஸ் கேப்சா தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போமா? ஹலோ வேர்ல்ட். இங்க நம்ம இந்த டபுள் கோட்ஸ்குள்ள என்ன கொடுத்தோமோ HSL அதை அப்படியே இங்க பிரிண்ட் ஆயிடும் நம்ம அவுட்புட்ல. ஸோ இவ்வளவுதானா நம்மளோட ஸ்ட்ரக்சர். பாத்தீங்கன்னா இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, அது ஆப்ஷனல்னு கூட சொல்லிக்கலாம். கமெண்ட்ஸ் லைன். ஓகேவா? கமெண்ட்ஸ் லைன்லயே ரெண்டு இருக்கு. ஒரே வருஷம் சிங்கிள் லைன் கமெண்ட்னு ஒண்ணு இருக்கு. சிங்கிள் லைன் கமெண்ட் அண்ட் மல்டி லைன் கமெண்ட்ஸ். ஓகேவா? இப்ப கமெண்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணலாம்? கமெண்ட்ஸ் ஒரு நல் ஸ்டேட்மெண்ட்னு கூட சொல்லலாம் நம்ம. ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க இந்த மாதிரி ரெண்டு ஸ்லாஷ் கொடுத்துட்டு ஹலோன்னு கூட கொடுத்துக்கலாம். நம்ம இங்க இது இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த கமெண்ட் ஸ்டேட்மெண்ட் இப்ப புதுசா ஒரு யூசர் நம்ம ப்ரோக்ராமை பார்க்கச்சு அவருக்கு நம்ம என்ன சொல்லணும், இதுதான் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றதுனால இங்க கொடுக்குறோம். அடுத்து இங்க கிளாஸ் டிக்ளரேஷன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இங்க நம்ம இது மெயின் மெத்தட், இங்க ஸ்டேட்மெண்ட். இப்ப இதெல்லாம் நல் ஸ்டேட்மெண்ட் சொன்னல. சோ இது எப்பயுமே எக்ஸிக்யூட் ஆச்சு. இந்த கமெண்ட்ஸ் லைனை மட்டும் அது கண்டுக்காது, விட்டுரும். இது சிங்கிள் லைன். நம்ம இந்த டபுள் ஸ்லாஷ் கொடுத்துட்டு ஒரு சிங்கிள் லைன்ல கொடுத்துட்டோம். மல்டி லைன் கொடுக்கணும்னா இப்படி கொடுத்துட்டு ஹலோ ஆல் இஃப். ஸோ இந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்துட்டு ஸ்டார் போட்டோம்னா இது ஒரு மல்டி லைன் கமெண்ட்ஸ். இப்போ நான் இங்க எதோ கிளிக் பண்ணியிருக்கேன், ஆனா ரன் கொடுத்தா எனக்கு நார்மலா ரன் ஆகும். ஏன்னா கமெண்ட்ஸ் லைன் ஆர் நல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ நம்ம பேசிக்கா ஒரு ஹலோ வேர்ல்டு இல்லை என்ன வேணும்னாலும் நம்ம ஒரு பிரிண்ட் பண்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். தென் கமெண்ட்ஸ் லைன்னா என்னன்னு பார்த்துருக்கோம்.
ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ஜாவான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்மால் ப்ரோக்ராமும் பார்த்துக்கிட்டோம். ஸோ அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் அந்த ஆக்சிஸ் மாடிஃபயர்னா என்ன, அதுக்கப்புறம் அந்த ரிட்டன் டைப்னா என்னன்னு ஒரு தெளிவான வீடியோ பார்த்துடலாம். ஸோ தேங்க்யூ.